ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிற தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆவியானவர் உங்களை தம்முடைய திட்டத்திற்கும் சத்தத்திற்குமாய் உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தையுமே அவர் உயிர்ப்பிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவானவர் எப்படி கல்லறையிலிருந்து அவர் எழுப்பப்பட்டாரோ, அவர் மரித்து 3வது நாளிலே மரணம் அவரை கட்டக்கூடாதிருந்தது என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாதிருந்தது. Death cannot overpower Jesus. Hallelujah. மரணம் அவரை ஒன்றும் பண்ண முடியல. ஆமென். Thank you. Praise the Lord. Hallelujah. இன்றைக்கு அதே தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை, ஜீவன், அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களையும் அது உயிர்ப்பிக்கும். தேவனுடைய சித்தத்திற்காய் ஆமென் அதை செயல்படுத்த தேவன் அதில் விரும்புகிறார். எப்படி தெரியுமா? அந்த தேவனுடைய மகிமையின் வல்லமை, பிதாவானுடைய வல்லமை. ஹல்லேலூயா. அது முழு வல்லமையும் மகிமையும் இப்ப எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப உங்க மேல உங்களுக்குள்ள தேவன் அது கிரிகை செய்கிறதா இருக்கிறது. அந்த தேவன் இயேசுவை எழுப்பின அதே தேவனுடைய வல்லமை இப்பொழுது உங்களுக்குள்ளே அது வாசமாயிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்குள்ளே கிரிகை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. The same power is now aimed at believers. ஆமென். எதுக்கு விசுவாசிகளுக்காக அந்த வல்லமையை தேவன் காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் வாசிக்கிற எபேசியர் 1:19 வாசிக்கிற பொழுது, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே ஆமென் விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை விளங்க செய்வதற்காக, with that full power, அதே வெயிட், அதே வல்லமை இப்ப தம்மை விசுவாசிக்கிறஇடத்துல அந்த மகிமையை தேவன் விளங்க செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உடைய ஆத்மாவிலே ஜீவன் இருக்கிறதா? உடைய ஆத்மாவில் அந்த தேவ பலன் கிரியை செய்கிறதா? தேவனுடைய சித்தத்திற்கு உடைய ஆவி ஆத்மா மட்டுமல்ல, உன் சரீரம் கூட, சரீர பலவீனம், பாவம், குறைகள், வியாதிகள், பலவீனங்கள் குறையா இருக்கக்கூடாது. You are totally for God. Hallelujah. Jesus paid totally. So now we have to be ready to receive the power and shine for God. Oh, fully committed. Amen. முழுமையாய் தேவனுக்கு நீ பயன்படுத்தப்பட வேண்டும் என்று தேவனுடைய சித்தம். ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல, இயேசப்பா உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். டோன்ட் கிவ் அப். சோர்ந்து போகாதிருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், திடனோடு இருங்கள். மரித்து 3வது நாளில் எழுந்த அதே தேவன் உன் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். இட் மே பி சேலஞ்சிங் டு யூ. உனக்கு சாத்தியம் இல்லாமல் தெரியலாம், கஷ்டமா தெரியலாம், பிசாசு மறுபடியும் பல மடங்கு உன்னை எதிர்த்து நிற்கலாம். கவலைப்படாதே. உனக்குள்ள இருக்கிற அந்த மகிமையின் வல்லமை பராக்கிரமம் செய்யும், கிரிகை செய்யும். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். மகிமையான பிதாவே, உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய ஒப்பற்ற நாமத்துக்கு நன்றி ராஜா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டுடைய பிள்ளைகளுக்குடைய மகிமையும் மகத்துவத்தை நீர் வழங்க செய்வீராக. உயிர் தெழுந்த வல்லமை இவர்களை அளவில்லாமல் நிரப்புவதாக. இவர்களை நீர் உயிர்ப்பியும் ராஜா. உடைய ஆவி அக்கினியாய் அனலாய் கொழுந்து விட்டு எரியட்ட ராஜா. உடைய மனது அப்பா, உடைய ஆத்மா ஜீவனை பெற்றுக்கொண்டதா எண்ணத்திலும், ஆண்டவரே, உணர்வுகளிலும், வாஞ்சைகளிலும், ஆசைகளிலும் கிறிஸ்துவையே பிரதிபலிக்கட்டும் ராஜா. உடைய பலவீனமான சரீரம் உயிர்ப்பிக்கப்படட்டும். Bless them in the name of the Lord. இவர்களை தொடும் ராஜா. உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென். God bless you.